ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுபீஸ் டைரி. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த மீனை எங்கள் ஊரில் வவ்வால் மீனுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நெய் மீன், வவ்வால் மீன், வாவல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனை நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கலாமா? குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சா? இப்போ இந்த குழம்புல ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப சுண்டி வரணும்னு அவசியம் இல்லை, பாதி கொதிச்சாலே போதும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் மீனை போட்டால் தான் அதோட காரம், புளிப்பு எல்லாமே மீனில் நல்லா ஏறும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், வவ்வால் மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.